இன்னைக்கு மசாலா எல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சு பண்ற வெண்டைக்காய் புளிக்குழம்பு தான் செய்ய போறோம். சாப்பிடுறதுக்கு நல்ல புளிப்பா, காரசாரமா, ருசியா இருக்கும். புளிக்குழம்பு பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட ஒரு தடவை இந்த மாதிரி வறுத்து அரைச்சு செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் வீட்ல அடிக்கடி செய்வீங்க. அதுக்கு என்னென்ன மசாலா எல்லாம் சேர்த்து வறுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரு லெமன் சைஸ் புளிய ஊற வச்சு புளிக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு வெண்டைக்காவை நல்லா வதக்கி அதோட வழுவழுப்பு தன்மை போனதுக்கு அப்புறமா எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இன்னொரு பேன்ல எண்ணெய் சேர்த்துட்டு வத்தல் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா மல்லி சேர்த்துக்கோங்க. மல்லி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தேங்காய் சேர்த்து லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் 2 to 3 மினிட்ஸ் வறுத்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா அதுல சின்ன வெங்காயம், மிளகு சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கணும். அதோட வதக்கின வெண்டைக்காயும் சேர்த்துட்டு புளிக்கரைசல், தக்காளி, உப்பு போட்டு புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்ச மசாலாவையும் அதோட சேர்த்துட்டு தண்ணி, உப்பு போட்டு கொதிச்சதும் காயப்பொடி சேர்த்துட்டு 2 மினிட்ஸ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நல்ல வாசனையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி.